தனியாக மாட்டின கிங்கி டெயிலை 4 மஜிங்லானிஸும் மோசமாக தாக்கிச்சு. கிங்கி டெயிலோட முதுகு தண்டை உடச்சி அதோட உடம்பை தனித்தனியாக பிச்சு எடுத்துருச்சிங்க. திடீர்னு எங்கேருந்தோ மிஸ்டர் டி என்ட்ரி கொடுத்தது. மஜிங்லானியோட 2 சிங்கத்தை தாக்கிச்சு. தன்னோட பிரதர்ஸை காப்பாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு. ஆனால் மிஸ்டர் டிக்கு காயப்பட்டிருந்ததாலையும் மஜிங்லானிஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாலையும் மிஸ்டர் டியால் எதுவுமே பண்ண முடியல. அங்கேருந்து ஓட மட்டும்தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமும் கூட மஜிங்லானிஸ் கிங்கி டெயிலை பல மணி நேரம் தாக்கிக்கிட்டே இருந்தது. கடைசியாக கிங்கி டெயில் இறந்துருச்சு. வரலாற்றோட ஒரு வலிமையான மேப்பகோஸ் கூட்டணியில் இருந்த ஒரு வலிமையான சிங்கமான கிங்கி டெயில் இறந்தது எல்லாருக்குமே ஒரு சோகமான விஷயமா இருந்தது. இறந்து போன கிங்கி டெயிலோட பிடரி முடிய ஒரு குள்ளநெறி தூக்கிட்டு போனது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பரிதாபத்தை உண்டாக்கிச்சு. தன்னோட சகோதரனோட இறப்புக்கு அப்புறம் எல்லை நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மிஸ்டர் டி அடிப்பட்ட காலோடையே மற்ற பிரதர்ஸை தேடி மேற்கு பக்கமாக போனது. ஒரு காலத்தில் மக்கூலுவும் மற்ற 3 சிங்கங்களும் மிஸ்டர் டியோட பிரதர்ஸாக இருந்தாலும் இப்போ அதுங்க மிஸ்டர் டியை ஏற்றுக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருந்தது. மிஸ்டர் டியை அதுங்க